சூப்பராக இருக்குல்ல வியூ. நம்ம இப்போ 19th ஃப்ளோரில் இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹை ஃப்ளோரில் இருக்கும். இதுதான் நம்மளோட புது வீடு. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்க்கா வீடு மாறுறீங்க, இப்போ இருக்க வீடு என்ன ஆச்சு, என்ன ரீசன் நிறைய கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க. ஸோ என் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நல்லா ரிலேட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி ஏன் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த வீடு ஏன் பார்த்துருக்கேன்ற ரீசன் சொல்கிறேன். வாங்க உள்ளே போயிடலாம். கொஞ்சம் வெயிலாக இருக்குது, உள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட புது வீடு. நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு எம்டி ஹோம் டூர் அப்போ நிறைய டூர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஏன் வீடு மாறுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குது. இந்த வீடு என்ன ஆச்சு, நல்லா தானேக்கா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நல்லா இருக்குது, ரொம்ப ராசியான வீடு, எந்த குறையுமே கிடையாது. பட் நான் ஏன் வீடு மாறுறேன்றதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னோடய அம்மாவும் மாமியாரும் மட்டும்தான். அதை க்ளீனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அம்மாவும் மாமியாரும் என்ன ரீசன் வீடு மாறுறதுக்கு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? உங்களுக்கே தெரியும், அம்மாவுக்கும் என்னை விட்டால் யாரும் கிடையாது, என் மாமியாருக்கும் எங்களை விட்டால் யாரும் கிடையாது. ஸோ ரெண்டு பேருக்குமே நான் தான் வந்து மெயின் பில்லர். அப்படி இருக்கிறச்ச எனக்கு ரெண்டு பேருமே பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசை. நிறைய பேர்கிட்ட நிறைய வீடுகள் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி அதில் அம்மாவும் மாமியாரும் ஒன்றா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. பட் அது எப்போ நடக்கும்னு தெரியல. ஸோ இதுக்காக நான் வந்து ஏஜ்டான பீப்புளை வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சு தூரத்தில் வச்சுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, பயமாக இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் டாட்டராக இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப எனக்கு வந்து நம்ம என்ன தான் ஏர்ன் பண்ணாலும், என்ன நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறப்போ என்னால் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியலைங்க. ஸோ பக்கத்தில் வச்சுக்கலான்னு பார்த்தாலும் அம்மா அந்த வீடை விட்டு வரமாட்டேன்றாங்க. சென்டிமெண்ட் நிறைய இருக்குது, அப்பா கட்டின வீடு. ஸோ இந்த மாதிரி அவங்க அதை விட்டு வரமாட்டேன் அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு தனியாக வந்து மாமியாருக்கும் அம்மாவுக்காக ஸோ ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டதுக்காக ஒரு முடிவு எடுத்தேன். இப்போ நம்ம இருக்கிற வீடு காலி பண்ண போகிறது கிடையாது, அங்கேயும் நாங்கள் இருப்போம். அம்மா வந்தாங்கன்னா அந்த வீட்டில் நம்ம ரூம் இருக்குது, ஸோ அங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாமியார்லாம் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுவோம். கீழேயும் நான் இருப்பேன், மேலேயும் நான் இருப்பேன். கீழேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் நிறைய எடுக்க மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எதாவது வாங்கணுன்னா வாங்கி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இது தவிர வேறு வழி கிடையாது எனக்கு வந்து காசை விட என் அம்மா என் மாமியார் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ராவாக நான் ரெண்ட்டு பே பண்ணாலும் பரவாயில்ல, பக்கத்தில் என் அம்மாவும் மாமியார் இருக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா இவங்களும் வயசானவங்க, அவங்களும் வயசானவங்க. ஸோ டக்குன்னு நான் ஓடுறதுக்கு அந்த டைம் கேப் ஏன்னா நிறைய பயமாக இருக்குது இப்போது. ஸோ அதனால் இந்த முடிவை நான் எடுத்தேன். நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் சமாளிக்க முடியும், என்ன பண்ணு அப்படின்னாரு. தாராளமாக சமாளிக்கலாம். பெற்றவங்கள பார்த்துக்கிட்டோட நம்மளுக்கு வேறு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். என்ன தான் ஓடி உழைச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம். ஸோ அப்படியே பார்க்குறப்போ என் அம்மா என் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரு பெரிய எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அந்த பக்கம் வச்சுட்டு இங்கே நான் இருக்கிறது. இப்போ கூட பார்த்தா அம்மா ஃபுல்லாக வரமாட்டாங்க, பட் மாதத்தில் வந்தாங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் நல்லா லாங் கேப்பில் தங்குவாங்க. எனக்கு தனியாக கீழே வீடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரைவசி, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா இருக்கிறப்ப எங்கள் மாமியார் வரதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா வந்து ரூம் இருக்காது, ஸோ எங்கே படுக்கிறது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு இவங்க நினைப்பாங்க. அதுமாதிரி மாமியார் இருக்கிறப்ப எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட இங்கே வச்சு பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னால் முடியல. அதனால் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு நல்ல முடிவாக படுன்னு நினைக்கிறேன். உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுங்க. எனக்கு ரெண்டு பேரையுமே பேலன்ஸாக வச்சுக்கணும், ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த வீடு இப்போ நான் வாடகை எடுத்திருக்கேன். இது ரெண்ட் ஹவுஸ் தான். நான் சொன்ன மாதிரி இங்கேயும் நானும் என் மாமியாரும் இருப்போம், கீழேயும் நானும் எங்கள் அம்மாவும் இருப்போம். ஸோ ரெண்டு பேரையும் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அம்மா வீடு அங்கே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெயிண்டிங் ஒர்க், பிவிசி ஒர்க்கில் சொன்னேன், அதெல்லாம் போயிட்டுருக்காங்க. அதனால் அம்மா அங்கே இருக்காங்க. பால் காய்ச்சத்துக்கு அம்மா வரமாட்டாங்க. ஸோ நம்ம இந்த வீட பாலை காய்ச்சிட்டு கொஞ்சம் திங்ஸை ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே மாமியார்லாம் வருவாங்க. கீழே வந்து நம்ம அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி சில திங்ஸ் வச்சு அம்மாவும் வருவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரெண்டு பேரையுமே வந்து ஒரே பில்டிங்கில் வச்சு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னோடய முயற்சியை நான் பண்ணுறேன். உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வீடு மாறுறேன் அப்படின்னு. இந்த வீடு மாறதுக்கான ரீசன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு அழகான ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண மாதிரி அகரோவில் ஸ்டாண்ட் கார்மெண்ட் ஸ்டீமர். இதோட மாடல் பார்த்திங்கன்னா கிராண்டுன்னு இருக்கும். ரொம்ப சூப்பராக ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கார்மெண்ட் ஸ்டீமர் சொல்லலாம். ஓடிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து டைமே இருக்காது. காலைல ஸ்கூலுக்கு வந்து குழந்தைய அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றப்போ அயனிங் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும், நார்மல் அயனிங். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்ட் கார்மெண்ட் ஸ்டீமரில் வந்து அயனிங் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஸோ இது எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டலாகில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அழகாக பார்த்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இந்த கார்மெண்ட் ஸ்டீமரோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸுங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலாக ஸ்டாண்டிங் ஸ்டீம் அயன் பண்ணிக்கலாம். அண்ட் இது அட்ஜஸ்டபிள் போர்டு இருக்குது. ஸோ அயன் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.8 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஸ்டீமிங் இருக்கும். இது நீங்கள் ஹாரிசான்டலாக பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரயான் குர்த்தியை வந்து அவ்வளோ சுருக்கமாக கூடிய குர்த்தி இது எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு அயன் பண்ணி கொடுக்குறதுன்னு காட்டுறேன். ஸோ இங்கே அழகாக நீங்கள் ஹேங்கர் மாதிரி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து அங்கே எல்லாத்தையும் வந்து அந்த கேட்டலாகை பார்த்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த போர்டை நீங்கள் இதை வந்து வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது வந்து ஹாரிசான்டலாகவும் அயன் பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் பண்ணிக்கலாம். பல்வேறு விதமான ஃபேப்ரிக்கும் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து டேமேஜ் ஹீட் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேமேஜில் ஆகாது. அதே மாதிரி டபுள் ஆன்டி ட்ரை டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவ் ஹீட்டும் இருக்கும், அதே மாதிரி டேமேஜ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸ்டடியான பெல்ட் 1 பீஸ் ஹைட் அட்ஜஸ்டபிள் பேனல் கொடுக்குறதுனால இது வந்து உங்களுக்கு அயன் போர்டோட ஸ்மூத்தாக கிளைடிங் ஆகும். அண்ட் உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் டிஸ்கேல் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சாஃப்டான கிரிப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1.5 மினிட் வந்து இன்சுலேட்டட் ஸ்டீம் ஹோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த 1.8 லிட்டர்ஸ் லார்ஜ் வாட்டர் டேங்க் இருக்கிறது அந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு மேலே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் 60 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஸ்டீமிங் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக 60 மினிட்ஸ் அதாவது 1 ஹவருக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்து கிளாத்திங், பெட்டிங், கர்டன்ஸ், குஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து மேலே ஸ்டீம் வருது. நான் வந்து என்னோட ரயான் குர்த்தி இருக்கு இல்லையா அதை இங்கே ஹேங்கரில் மாட்டிட்டு ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அண்ட் இந்த ஓவரால் ப்ராடக்ட் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸலண்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பறக்க அயன் பண்ணுற உங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அயனிங்க்கு ஒரு டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணாமல் யார் வேணாலும் அயன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரயான்னால உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுருக்கம் இருக்கும்ட்டு. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் வந்து அயன் பண்ணி காட்டுறேன். பயங்கரமாக சுருக்கங்கள்லாம் செமையாக மேஜிக் மாதிரி க்ளீன் பண்ணதில்ல. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி ஆகுதுங்க. நான் கொஞ்சம் ஒரு 10 மணிக்கே படுத்து எழுந்திரிச்சிட்டு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டு வேலைகள் நிறைய இருக்குது. அதாவது வீட்டு வேலை நான் சொன்னேன், புது வீட்டுக்கு போகிறதுக்கு அங்கே வந்து நிறைய க்ளீனிங் ஒர்க் இருக்குது, பால் காய்ச்சல் ஒர்க் இருக்குது, அதுக்கு முன்னாடி க்ளீனிங் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி நைட் டைமில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தூங்கலையான்னு கேட்பீங்க. இல்லைங்க, நான் வந்து ஒரு சொன்னாலே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தூங்கிட்டு எழுந்திரிச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். தூங்கலைன்னா சுத்தமாக நம்மளால முடியாது. பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நான் ட்ரை தான் சொல்லுவேன். பட் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து ஒரு 1 வீக் நான் வந்து இப்போ எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஆர்டர்ஸ் முடிச்சிட்டோன்னே 1 வீக் கேப் விட்டுட்டு என்னோடய ஷிஃப்டிங் வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் திருப்பி கண்டினியூ பண்ண போகிறதுனால இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணி கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் நான் இப்போ ஓவர் டைம் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓடிஜி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ளே மேலே எல்லாம் க்ளீன் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு பேட்ச் நம்ம வந்து ஒரு டேவையும் வந்து பேக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லாத்தையும் ஒன்ஸ் நம்ம நல்லா வந்து வைப் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா புதுசாக தொடங்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஓடிஜி தான். ஸோ இதில் வந்து பல்க் பேக்கிங் அப்படின்றது ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஓடிஜி பார்த்துட்ருக்கேன். ஒரே டைமில் பல்காக பேக் பண்ணுறதுக்கு என்ன வசதி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஓடிஜி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை வந்து கூட சீக்கிரத்தில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும். பிஸ்னஸ் பொறுத்தவரையிலுமே ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை. பட் நம்ம உடம்பு ரொம்ப வந்து கஷ்டப்படுதுன்னா நம்ம நாளைக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு வந்து ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வந்து வாங்குவேன். ஸோ இது எப்படி இருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இன்கேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிப்பேன். ஸோ நீங்களும் இப்படி தானே ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி யோசிச்சு எத்தனை வெப்சைட்டில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 days to 20 days வெறும் ரிசர்ச் பண்ணி டைம் எடுத்துப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு க்ளவ்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லது, நமக்கும் நல்லது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிடலாம். பொண்ணாக பிறந்துட்டாலே, அதுவும் மூத்த பொண்ணாக பிறந்துட்டாலே நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. மல்டி டாஸ்கிங் அப்படின்றது நம்ம நேச்சுரலாக பிளட்லேயே கலந்துருக்குமோ என்னமோ, நம்ம அவ்வளோ மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். ஸோ எனக்கே தெரியும் நம்ம வந்து நிறைய பண்ணுறோமே அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்காக என்னோட தனி அங்கீகாரத்துக்காக நான் கண்டிப்பாக அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ யாருமே என்னை வற்புறுத்தலை இது பண்ணு அது பண்ணுன்ட்டு. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்ல ஒரே விஷயம், உனக்கு முடிஞ்சால் பண்ணு, அவ்வளோதான். ஸோ ஃபோர்ஸ் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. பட் எனக்குன்னா ஏதாவது விஷயத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ நான் வந்து
வந்து எப்பவுமே எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, கீழே யோசித்து மேலே யோசிக்கணும் அப்படின்வாங்க. அது தெலுங்குல சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்படி நடந்துட்டா என்ன இருக்கும், ஸோ நம்ம சூழ்நிலை அப்படி ஆச்சுன்னா என்ன இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். நான் இது எங்கே படித்தேன்னு தெரியல, பட் என் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் அது. டோன்ட் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம், ட்ரை டு கிரியேட் another ஒன் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கை நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கும், சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு குடும்பம் வந்து ஒரே ஒரு இன்கம் மேலே வந்து டிபெண்ட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அது ஒரு ரிஸ்கியான விஷயந்தான். ஸோ அதுக்காக சைடில் எப்போவுமே ஒரு இன்கம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்ட் டைம் ஜாபாக இருக்கலாம். ஸோ அது வந்து என்னென்னா, ஒன்று நம்ம கவுத்து விட்டுட்டா கூட இன்னொன்று நம்மளை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைஃப் வந்து எப்படி மரணம் சொல்ல முடியாதுங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆஹா ஓஹோ இருந்தவங்களாம் அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுறாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களாம் ஆஹா ஓஹோன்னு ஆகிடுவாங்க. ஸோ லைஃப் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஃப்யூச்சர் வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப குழப்பிக்காமல் ஒரு சின்னதாக ஒரு ப்ரொடெக்ஷன், சின்னதாக ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயங்கள் பண்ணால் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய வந்து யோசித்து அதுக்கான டைம் இன்வெஸ்ட் பண்ணி அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது சரியாக தப்பான்னு தெரியல, பட் எனக்கு என்னோடய கிட்ஸ், என்னோடய ஃபேமிலி, என்னோடய அம்மா, என் தங்கை, ஸோ இவங்களாம் வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே அப்படி தானே யோசிப்போம். ஸோ அப்படி யோசிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஓடணுமோ அப்படின்னு தோன்றுறது. சரி ஓடி தான் பார்ப்போமே, கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரோ அது வரலையும் ஓடலாம். அதுக்கப்புறம் முடியல அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டே இருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரு மேரத்தானில் ஸ்டார்டிங்கில் இருக்கேன். எப்போ முடியும்னு தெரியல எனக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, அக்கா நானும் உங்களை பார்த்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் வந்து நம்புவேன், நமக்கு என்ன வருதோ, நமக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பண்ணுறேன், அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வேறு மைட் பி கூட செட் ஆகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அதை சூஸ் பண்ண அப்படின்னா, எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என் பிள்ளைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த சூஸ் பண்ணி இந்த ஃபீல்டில் நான் வந்து எடுத்தேன். இதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம மற்றவங்க பண்ணுறதை தான் நம்ம பண்ணால் நம்ம சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ, எது வந்து உங்களோட பேஷனுக்கு ஒத்து வருதோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஆப்வியஸ்லி. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ யுவர் பேஷன், அது நம்மளை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். கண்டிப்பாக நான் பேக்கிங் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஆரம்பித்த விஷயம். அது கடவுள் வந்து யார் யாருக்கு என்னென்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரோ என்னமோ அந்த மாதிரி இது எத்தனை நாள் வந்து நான் தொடங்குவேன், எத்தனை நாள் வந்து யோசிச்சிருப்பேன்ற எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பெட்டர்னு படுதோ அது கண்டிப்பாக தாராளமாக ஆரம்பிங்க. யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பட் அது உங்களுக்கு சூட் ஆகுதா, நம்மளுக்கு வந்து இது எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரே ஒரு தாட் உங்களுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது நம்மளுக்கு. இந்த வீடு ஷிஃப்டிங் அப்படின்றது பார்ஷியலாக தான் ஷிஃப்ட் பண்ணுறோம், பட் இருந்தாலும் நிறைய நம்மளுக்கு வந்து வேலைகள் இருக்கும். அண்ட் சில திங்ஸ் வந்து இன்னும் வாங்கினது இருக்குது, அதெல்லாம் செட் பண்ணணும். இதுக்கே நினச்சாலே எனக்கு தலை சுற்றுது. என் விவான் குட்டி சரியான வாழாயிட்டான், அவனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்றது தான் அடுத்த ஒரு பெரிய கொஷின் மார்க் எனக்கு. ஸோ பை ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் உங்களோட அந்த விஷஸோட என்னோட இந்த புது ஜேர்னி கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேங்க. அம்மா அதே மாதிரி நம்மளோட ஹஸ்பண்டை பெற்றவங்க, மாமனார் மாமியார் 2 பேருமே வந்து நம்மளுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 பேருமே ஒரே இடத்துல நம்ம வச்சு பார்த்துக்கிறப்போ நிறைய சேலஞ்சஸ் வரதான் செய்யும், பட் அதையும் தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த உலகத்தில் ஒரு விஷயம் மாற்றுறோம் அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்ற ஆசைப்படுவேங்க. இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணை பெற்றவங்க மட்டும் தனியாக இருக்கணும், ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து மாமனார் மாமியார்லாம் பார்த்துக்கணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக மாமனார் மாமியார் பார்த்துக்கணும், தப்பே கிடையாது. பட் தான் பெற்றவங்கள அப்படி அம்போன்னு அப்படி விட்டுறதுன்றது வந்து சரியான ஒரு அது என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறது சிஸ்டமாக தெரியல எனக்கு. ஸோ இதை நான் கண்டிப்பாக அப்போஸ் பண்ணுறேன். நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருப்பாங்க, இப்போ அவன் ஒரு பொண்ணை பெற்றுட்டோன்ற ஒரே ரீசனுக்காக அவங்கள கடைசி காலத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்துக்காம இப்படி தூரத்தில் வச்சு தவிக்க விடுறதுன்றது தான் என்ன விதத்தில் ஒரு நியாயமான ஒரு சிஸ்டம் தெரியல. பட் இந்த சிஸ்டமும் மாறணும். பெண் பிள்ளைங்க பெற்றவங்களும் அட்லீஸ்ட் பக்கத்துலையாவது இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா போய் செய்யறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை.